ஒரு மறுமணம் பண்ண ஒரு தம்பதிகள். அவர் பெண்டாட்டி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதாம்மா உங்கள் அக்கா, கும்பிட்டுக்கோ, இதுதாம்மா அவங்க கட்டின புடவை, கட்டிக்கோ, இதுதாம்மா அவங்க நகைங்க, போட்டுக்கோ சொல்கிறாங்களே, அதையே அப்படியே ஒரு உல்டாவாக பண்ணி பாருங்கள். ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதாங்க உங்கள் அண்ணன், கும்பிட்டுக்கோங்க, இதுதாங்க அவர் போட்ட ட்ரெஸ்ஸு, போட்டுக்கோங்க, இதுதாங்க அவர் போட்ட பெல்ட்டு, போட்டுக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? என்னதான் பெண் சுதந்திரம் ஆனாலும், என்னதான் பெண்கள் பல விதத்தில் முன்னேறி வந்தாலும், அதுக்கு சிலது இலைமறைவு காய்மறைவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சில ஆண்கள் ரொம்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணியும் முதல் மனைவியோட அந்த இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த ரெண்டாவது மனைவியோட என்ன இருக்கும் நினைக்க வேண்டியது தான், கூப்பிட வேண்டியது தான். நீங்கள் கும்பிட்டுக்கோங்க, அவங்களுக்கா தோணினா அவங்க செய்வாங்க, அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களாம் செய்வாங்க. ஏதோ இந்த இடத்துல இருந்த ஒரு பெண்மணி, நம்ம அவங்க இல்லாத இடத்துல இருக்கிறோம், அதனால் அவங்களாம் செய்வாங்க, அவங்களுக்கு மனசு வந்தால் அவங்க செய்வாங்க. அதை விட்டுட்டு அப்படியே பெரிய இமயமலையை ஏறி சாதித்த மாதிரி இதையெல்லாம் சொன்னால் சிலவங்களுக்கு கடுப்பாகுமா இல்லையா? கண்டிப்பாக கடுப்பாகும். அதனால் அவங்க எதிர்க்க வேணால் காமிச்சிக்காமல் இருப்பாங்க, ஆனால் கடுப்பாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும். அவங்களுக்கு செய்கிறப்ப அவங்க செய்வாங்க. எல்லா பெண்களும் நேச்சுரலாகவே ஒரு பெண்மை இருக்கும். அதை சும்மா ஊதி 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 அந்த நெருப்பை பெருசாக்குறது ஆண்கள் தான். அதை தட்டி கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக போகும். இந்த மாதிரி சும்மா ஊதி ஊதி இது பண்ணிங்கன்னா அது பெருசாகிடும். உஷார்.